அக்னி வெயில் தொடங்குவதற்கு முன்பே கோடை வெயில் வாட்டத் தொடங்கிவிட்டது. விடுமுறை காலத்தை கூட வெயிலில் கழிக்க முடியாமல் பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளனர். வெயில் அடிச்சா எப்படி ஹியூமன் பீயிங்ஸ்லாம் எனக்கு சான்ஸே இல்லை. போங்க மண்டை காயுதுங்க. இதுக்கப்புறம் இருக்கிற வெயில் என்ன பண்ண போறோன்றதே தெரியல. வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு பயமா இருக்கு. தமிழகத்தில் பல இடங்களில் வெயில் இன்று 100 டிகிரி செல்சியஸை தாண்டியது. கோடை வெயில் வாட்டத் தொடங்கியுள்ள நிலையில் அனல் காற்றும் வீசுவதால் வெளியே வர முடியவில்லை என்று சென்னை வாசிகள் கூறுகின்றனர். வெயிலுக்கு அதோட காத்து கூட நேத்தி வரைக்கும் ஒரு அளவுக்கு மீடியமாவே இருந்தது. இந்த வாட்டி வெப்ப காத்து மாதிரி அடிக்குது இன்னைக்கு. ஸோ வெயில் ஜாஸ்தி தான். ஸோ பெட்டர் அவாய்ட். கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்கள்லாம் வெளியே வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் குழந்தைகளோடு வெளியில் வந்ததாகவும் குளிர்பான கடைகளை தேடி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறார் இவர். ரொம்ப ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அக்கா பசங்க குழந்தைங்களாம் வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மாதிரி சண்டே டைமில் சுற்றி பார்த்து போகலாம், அந்த பீச்சுக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப வெயில் அதிக கஷ்டமாக இருக்குது சார். சென்னையில் தற்போது வெயில் உச்சத்தை தொட்ட நிலையில் இனி வரும் வாரங்களில் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்னைக்கு சென்னையில் 100 டிகிரிக்கு மேலாக வெப்பம் வீசி இருப்பதாகவும் இந்த வெப்பத்தை எப்படி சமாளிப்போம்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட கேட்டதுக்கு, ஆமாம் வெப்பம் மட்டும் அதிகமாக இல்லை, அனல் காத்தும் சேர்ந்து அதிகமாக இருக்குது. இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு இதற்கான உணவுகளையும் வெயில் டைமில் வெளியே வராமல் இருக்கணும்னு சொல்லி மக்கள் சொல்லியிருக்காங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெயகண்ணனுடன் கார்த்திக்.